வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்னொரு வீடியோ. வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது. யாராச்சும் உங்ககிட்ட வந்து உன் பேர் என்னன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? உன் பேரை சொல்லுவியா? திருப்பி உன் பேர் என்னன்னு கேட்கணும். ஏன்னா எப்பயும் கேள்வி கேட்குற இடத்துல நம்ம தான் இருக்கணும், அடுத்தவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்னொரு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும். எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். ஆனா அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இன்டர்நெட்குள்ள வந்தீங்கன்னா முடிஞ்சு. சும்மாவே மனுஷங்களுக்கு வந்து அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்றதுன்னா பிடிக்கும். அவன் சிச்சுவேஷன் என்ன, அவன் பிரச்சனை என்ன, எதுவுமே தேவை கிடையாது. நீ மூடுறா, எல்லாம் எனக்கு தெரியும்னு அடுத்தவனுக்கு அட்வைஸ் அள்ளி கொட்டுறது ஹியூமன்ஸோட ஒரு ஹாபி. அட்வைஸ் பண்றதே ஒரு அடிக்ஷன் தானே. எவனை பார்த்தாலும் போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கல. அண்ட் அதில் இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, அந்த ஹாபி இன்டர்நெட்டில் பல பேருக்கு இருக்கு. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் வேணுமா, ஆள் இருக்கு. உங்களுக்கு ஃபினான்ஸ் அட்வைஸ் வேணுமா, ஆள் இருக்கு. உங்களுக்கு ஃபிட்னஸ் அட்வைஸ் வேணுமா, ஆள் இருக்கு. இல்லப்பா எனக்கு வந்து எப்படி தண்ணி குடிக்கணும்னு ஒரு அட்வைஸ் வேணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் ஆள் இருக்கு. நீங்க இவ்வளவு நாளா தண்ணியை தப்பா குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அண்ட் சம்டைம்ஸ் ஒரே ஆளே உட்காந்து இந்த மொத்த டாபிக் கவர் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பான். எப்படா ஒரு வீடியோ லவ் பத்தி பேசுறீங்க, ஒரு வீடியோல பர்சனல் growth பத்தி பேசுறீங்க, ஒரு வீடியோல கேரக்டர் பத்தி பேசுறீங்க, எப்படா எல்லாத்த பத்தியும் பேசுறீங்க? சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரிஞ்சு நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு? உங்களுக்கு எதுவுமே தெரியலடா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீயா நினைச்சு பேசுறீங்கடா. ஸோ அந்த மாதிரி நான் தேடுன எனக்கு இன்டர்நெட்ல கிடைச்ச சில மோசமான அட்வைஸ்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். தப்பித்தவரி கூட இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா காதுல வாங்கிக்காதீங்க. இதுதான் என்னுடைய அட்வைஸ். நானும் அட்வைஸ் பண்ணுவேன். உனக்கு அறிவு இருக்கா? Avoid both. Why are you gay? இது கமெண்ட்ஸ் என்ன? I believe in my feed. Hence I trust my feed. Moments before disaster. Bros mentality day by day. யாரா நீங்க இந்த மாதிரிலாம் போட்டா, இந்த மாதிரி கமெண்ட்லாம் போட்டா ஏதோ கெத்து சிக்மா ஆல்ஃபா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? Girls are avoiding you, no need to avoid them. சரி, ஓகே. இந்த ஒரு ரீடுன்னு இல்லை, எக்கச்சக்க ரீல் இப்படிதான் இருக்கு. நிறைய ரீல் நான் இந்த கேட்டகரியில் இருக்க ரீலே நான் எடுக்கல. இந்த மாதிரி வந்து பெண்களை அவாய்ட் பண்ணுங்க, உண்மை இல்லாம தனியா மென்னா வாழ்ந்து காட்டு, நீ வந்து கெத்தாகணும் மாஸ் ஆகணும்னாலே ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் கேர்ள்ஸ். இதை வச்சுட்டு என்ன கருமத்தை வேணா உளறி கொட்டுறது. நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? ஏன்னா இந்த மாதிரி நான் வந்து மோட்டிவேட் பண்றேன், அட்வைஸ் பண்றேன்னு இருக்க நிறைய ரீல்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து கரெக்டா இருக்கணும், எப்படி வந்து டிசிப்ளின்டா இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லி தரது கிடையாது. அவாய்ட் பண்ணிரு. ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட், லவ்வர் அவாய்ட், கேர்ள்ஸ் அவாய்ட், ஃபேமிலி அவாய்ட், ரிலேஷன் அவாய்ட், எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிரு. இனி நிறைய ரீல்ஸ் வர உங்களுக்கே அது புரியும். நம்ம ரெஸ்பெக்டை நம்ம கெயின் பண்றதுக்கு இந்த 5 விஷயம் இருக்கு. எல்லாத்தையுமே நோட் பண்ணணும், பட் யாருக்கிட்டையும் அதிகமா பேசக்கூடாது. செகண்ட், யாருக்கிட்டையும் ரொம்ப க்ளோஸா ரொம்ப டீப்பா இருக்கக்கூடாது. 3, லைஃப்ல நம்ம பிரைவேட்டா மட்டுமே இருக்கணும். 4, உங்களை நீங்க முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுங்க, அப்புறம் தான் மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அண்ட் 5, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல அங்கிருந்து வந்துருங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் திரும்பி கிடைக்கணும்னா வந்து யார்ட்டையும் பேசக்கூடாது, யார்ட்டையும் பழகக்கூடாது, தனியாவே இருக்கணுமா. பிரதர், நான் யாரையுமே மீட் பண்ணல, என்னை சுத்தி யாருமே இல்லைன்னா யார்ட்டு இருந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கணும், நான் யார்ட்டு இருந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கணும் எதிர்பார்க்கணும். ஹலோ, யாரா இருக்கீங்களா? ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து நிறைய பேர் கூட போய் இன்டராக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ரெஸ்பெக்டே கிடைக்கும். அப்பதான் நம்ம யாரு, நம்ம கேரக்டர் என்ன, நம்ம என்ன பண்றோம் எல்லாம் தெரிஞ்சு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். யார்ட்டையுமே பேசாம இருந்துட்டு பாத்தியா ரூம்குள்ள இருக்க எவனுமே என்ன வந்து எதுவும் கேட்க மாட்டான், பேச மாட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறான்னு அர்த்தம் நினைச்சிட்டு இருந்தா அது முட்டாள்தனம். உன்னை எல்லாம் மதிக்கலன்னு அர்த்தம். யாரு கண்டுக்காதீங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, பிரைவேட்டா இருக்கணுமா. இவங்க வந்து பிரைவசியும் ஐசோலேட் ஆகிக்கிறதையும் வந்து ஒன்னா வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் போய் வெளியே கொட்டாம சில பர்சனல் மேட்டர்ஸை பர்சனலா வச்சிருக்கிறது தான் பிரைவசி. யார்ட்டையும் பேசாத, யாரு கூடயும் கனெக்ட் ஆகாத, எல்லாத்தையும் பிரைவேட்டா வச்சுக்கன்னு சொல்றது இது பிரைவசி கிடையாது. நீ குகை மனிதனா வாழ்ந்துகிட்டு இருக்க. தனிமரமா இருந்து என்ன தனி சாதிக்க பாரு. அது தெரியாத அறிவு என்ன அறிவு? லைஃப்ன்றது டெய்லி கையில கட்டுற வாட்ச் மாதிரி. வாட்ச் மாதிரியா? நம்ம கழட்டி விட்டாலும் அது ஓடுறது நிற்காது. நம்புறவன் கழட்டி விடுவானா? தப்பாக்குதுண்ணா. இந்த மாதிரி கஷ்டம் எல்லாமே உன்னை வீக் பண்ண வரல, உன்னை செதுக்க வந்திருக்கு. வாட்சோட கிளாஸ் உடஞ்சிருக்கலாம், ஆனா உள்ள இருக்க பார்ட்ஸ் ஒர்க் ஆயிட்டே இருக்கு. சும்மா ஒரு இன்டர்வல் தான் விட்டுருக்கேன், செட்டிங்கா ஒரு சிட்டிங்கை போட்டேன்னா எண்ணி 16 நாள்ல ஒரு ட்விஸ்டே கொடுப்பேன். சிட்டிங்கை போட்டு ட்விஸ்ட் கொடுப்பீங்களா? மறுபடியும் பஞ்ச் டயலாக் இன்னும் எத்தனை எழுதி வச்சிருக்க? உனக்கு ஒண்ணு சொல்றேன், பாக்குறவன் பதறணும், எதுக்குறவன் செதறணும், மொத்தத்துல அவன் கர்த்தாவேன்னு கதறணும். கர்த்தாவேன்னு கதறணுமா? வரவன் முஸ்லீமாவோ இல்ல ஹிந்துவாவோ இருந்தான்னா சைலண்டா ஸ்டார்ட் பண்ணு,
உன் பேட்டரின்ற மைண்ட் செட்டை மட்டும் செட்டிங்கா பத்திரமா வச்சுக்கோ. மைண்ட் செட்டு பேட்டரியா? என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல. உன் காலை வாரி விட்டவனுக்கு கதை சொல்ல எப்பவும் மறந்துடாது. காலை வாரினவனுக்கு கதை சொல்லணுமா? என்னையா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு 10-20 ஏலாக்க கொண்டு வந்து ஒன்னா கொட்டி என்ன கான்டெக்ட்ல என்ன பேசுறாருன்னே தெரியல, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இது என்ன கேட்டகரி அட்வைஸ்னு எனக்கு புரியல. செட்டிங்கா ஒரு சிட்டிங்க போட்டனா எண்ணி 16 நாள்ல ஒரு ட்விஸ்டே கொடுப்பேன். சிட்டிங்கை போட்டு 16 நாள்ல ட்விஸ்ட்டு. இன்னைக்கு டேட் என்ன? அவர் சொன்ன 16 நாள் ஆயிருச்சு, என்ன ட்விஸ்ட் கொடுத்துருக்காருன்னு தெரியல. ஒருவேளை இன்னும் சிட்டிங்கே போடல போல. பிரதர் டயலாக் டெலிவரி எல்லாம் ஓகே பிரதர், சூப்பர். ஆனா ஏன் எதுக்கு இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்து இதெல்லாம் மோட்டிவேட் ஆகுதா உங்களுக்கு? இது தெரில. ஆனா சந்தோஷம்தான், பட் எனக்கு இது சிரிப்பு வந்துச்சு. செட்டிங்கா ஒரு சிட்டிங்க போட்டனா எண்ணி 16 நாள்ல ஒரு ட்விஸ்டே கொடுப்பேன். அந்த பொண்ணு உனக்கு ஃப்ரெண்டா? அந்த பொண்ணு உண்மையாவே உனக்கு ஃப்ரெண்டா? டேய், பையனும் பொண்ணும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா பெஸ்ட் ஃப்ரெண்டா மட்டுமேலாம் இருக்கவே முடியாது. ஒரு பொண்ணுக்கு அவங்க மேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஹஸ்பண்டா மட்டும்தான் இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு பையனுக்கு அவங்களோட ஃபீமேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க ஒய்ஃபா மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க என்ன ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாலும் they can't be just friends. ஏன்னா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு மட்டுமே ஸ்டார்ட் ஆன எதுவுமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மட்டுமே இருந்து நான் பார்த்தது இல்ல, பாத்துக்கோங்க. சொல்லிட்டாரு புடுங்கி. எடிட்டருக்கு இந்த ஆள் மேல என்ன காட்டுன்னு தெரியல. இவர் ஒரு பக்கம் பார்த்து பேசிட்டு இருந்தா கேமரா வேற பக்கம் திருப்பிடுறான், அவர் அந்த பக்கம் பார்த்து பேசும்போது வேற கேமரா திருப்பிடுறான். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன சரி, இது என்ன அட்வைஸ்? இது என்ன ஒரு முட்டாத்தனமான அட்வைஸ்? இது யாருமே ஒரு பையனும் பொண்ணு ஃப்ரெண்டாவே இருக்க முடியாதான், இதுக்கு என்ன எவிடன்ஸ் கேட்டா நான் பார்த்தது இல்லைங்கிறாரு. இதெல்லாம் ஒரு காரணம். நீங்க பார்த்தது நீங்க பார்க்காததெல்லாம் ஒரு எவிடன்ஸா? இதுவரை நான் பெண்குயினையே பார்த்தது இல்ல, அப்ப பெண்குயின் ஒரு உயிரினமே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன மெயின் கேரக்டர் சிண்ட்ரோமா இல்ல என்னன்னு தெரியல. இன்டர்நெட்ல இருக்கவங்க தனக்கு ஒன்று வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அதை வச்சுதான் வந்து உலகமே இயங்குதுங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்டு என்ன ஏமாத்திட்டான்னா ஃப்ரெண்ட்ஷிப்பே ஃபேக், யாரையும் நம்பாதீங்க அப்படிங்கிறது. லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா லவ்வே ஃபேக், லவ் நம்பாதீங்கன்றது. எல்லாம் நமக்கு எப்படி நடக்குதோ அந்த மாதிரி உலகமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். பையனும் பொண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க மாட்டாங்க, டப்புன்னு அவங்க வந்து வேற ரிலேஷன்ஷிப்ல போயிருவாங்கன்னா அப்ப எப்படிதான் வந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் வந்து மீட் பண்ணிப்பாங்க, பேசிப்பாங்க? லவ்ங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகணும்னாலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்ல தானே ஃபார்ம் ஆகும். உடனே போறவாரு பாத்தியா நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட்னு. நம்ம கண்ட்ரியில வந்து நம்ம யார்கிட்ட பேச போனாலும் அவங்கள வந்து ஃப்ரெண்டு தான் நேம் பண்ணுவோம். ஒருத்தர் கிட்ட பழகுறோம் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேரே கிடையாது. ஏரியால ஒருத்தரை பார்த்து பழகிட்டு இருக்கமா ஏரியா ஃப்ரெண்டு, ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்டு கிடையாது, கிளாஸ்மேட்டோ இல்ல பக்கத்து கிளாஸ்மேட்டோ இருக்கான்னா அவன் வந்து கிளாஸ்மேட்னு கூட சொல்ல மாட்டோம், ஸ்கூல் ஃப்ரெண்டு. காலேஜ் யாராவது பார்த்துருக்கோம்னா காலேஜ் ஃப்ரெண்டு. இந்த மாதிரி தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்க்கெல்லாம் நேம் பண்ணி வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் வேற ஏதோ ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கவங்க ஒருத்தங்களை பார்த்து மீட் பண்ணி பேசி பழகிட்டு இருக்கும் போது அதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேர் ஃப்ரெண்டு தான் நேம் பண்ணுவோம். அப்படி இருக்கிறதுல சிலது வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள மூவ் ஆகும். அதை வச்சுட்டு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸா வந்து இருக்கவே முடியாது, ஃப்ரெண்டா இருந்தாலே வேற ரிலேஷன்ஷிப்குள்ள போயிருவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் என்னையா சொல்றது இது? நான் ஈவன் அவங்க 2 பேருக்குள்ளுமே இன்ட்ரெஸ்ட் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருந்தாலுமே அவங்க ஸ்டார்டிங்ல பேசி பழகும் போது ஃப்ரெண்டுன்னு தான் பேசுவாங்க. ஏன்னா பழகிறதுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் நேம் நீங்க கிடையாதுங்கும் போது எல்லாருமே நம்ம இங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணி தான் பழகி இருக்கோம். அப்படியா? அப்படிதான் பிரதர். அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாவே மெயின்டைன் ஆன ரிலேஷன்ஷிப்பையும் நான் பார்த்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து லவ் அட்டர்ன் ஆன ரிலேஷன்ஷிப்பையும் நான் பார்த்திருக்கேன், லவ்வா இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பான ரிலேஷன்ஷிப்பையும் நான் பார்த்திருக்கேன். ஏன்னா ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புங்கிறதெல்லாம் ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதை உட்காந்துட்டு சும்மா சைடு வாக்கில் உட்காந்து 2 கேமரா வச்சுட்டு இதான் இது அதான் அது அதான் சொல்லிட்டு நாட்டா மாதிரி பேசிட்டு போக கூடாது. அப்புறம் சொன்னார்ல இந்த மாதிரி வந்து உன்னோட ஃபீமேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒய்ஃபா இருக்கணும், மேல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து உன்னோட ஹஸ்பண்டா இருக்கணும். அந்த பாயிண்ட்லாம் ஓகே தான், இல்லைன்னா சொல்லல. ஆனா அதுக்காண்டி அதை தாண்டி வெளியே வேற ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கூடாது, வேற ஜெண்டர்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது தப்பு. எனக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அமையல, என் சர்க்கிள் இருக்க யாருக்கும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அமையல, அதனால உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்றது வந்து அவங்க மைண்ட் செட்டையே வந்து முட்டாள்தனமா காட்டும். பையனும் பொண்ணும் பெஸ்ட் ஃப்ரெண்டா மட்டுமேலாம் இருக்கவே முடியாது. தம்பிகளா ரொம்ப முட்டாள்தனமானது, ரொம்ப முட்டாள்தனமானது. நீ அப்ளை பண்ற இடத்துலலாம் உனக்கு வேலை கிடைக்கும். சிம்பிளா ஒன்னே ஒன்று பண்ணும், உன் ஸ்கில் செக்ஷன்ல சோம்பேறின்னு ஆட் பண்ணி. இதை நான் சொல்லப்பா, மிக சிறப்பான ஒரு மனிதர் யாரு, பில் கேட்ஸ் சொல்றது. ஒரு ஆஃபீஸ்ல 2 பேர் இருக்காங்க, ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவான், இன்னொருத்தன் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றவனை பார்த்து அதை எப்படி சிம்பிளா பண்ண முடியும்ன்றத கத்துக்கிட்டு அவனை விட வெயிட்டா பண்ணி பேர் வாங்கிட்டு அவன் பண்றது தப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ வளர்றது ரொம்ப கஷ்டம்டா தம்பி, அவனை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாதுன்னா சொல்லு, வேலையை சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு யோசிக்காரு. பில் கேட்ஸ் told the hardest work in my company is given to the laziest people in my office because only they find the shortest way to reach the success. So next time உங்களை பார்த்து அவனாச்சும் சோம்பேறின்னு சொன்னாங்க, பேடாலாம் ஃபீல் பண்ணாது, மைண்டை மட்டும் ஷார்ப் பண்ணி you will become dangerous and powerful. Be lazy my brother.
பி லேசி மை பிரதர். சரியான அட்வைஸ். பில்கேட்ஸ் சொன்னாராம். பில்கேட்ஸ் அப்படி ஒரு கோட்டே சொல்லலையா, பில்கேட்ஸ் அப்படி ஒரு வார்த்தையே விடலையா. போடல. இதெல்லாம் இன்டர்நெட்ல கிளம்புன ஒரு உருட்டு. இந்த இது சொல்லிட்டு இருந்தாங்களா, அப்துல் கலாம் வந்து எம்எல்எம் தான் அடுத்து ஃபியூச்சர்ல வந்து இந்தியாவே மாத்தக்கூடிய பிசினஸ் அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு உருட்டு போய்கிட்டு இருந்துச்சுல, அந்த மாதிரி இதுவும் ஒரு உருட்டு. அதை எடுத்துட்டு வந்து பில்கேட் சொன்னாருன்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதுல வந்து நான் வந்து லேசின்னு சொல்லி ரெஸ்யூம்ல வேற போடுறலாம். அதாவது இவரோட கோர் கான்செப்ட் வந்து ஒர்க் ஹார்டர், ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர்ங்கிறதா சொல்ல வந்திருக்காரு. ஆனா பிஜிஎம் எல்லாம் போட்ட உடனே அதை எப்படி சொல்றேன்னு தெரியாம சோம்பேறியாரு அப்படின்ட்டாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். எல்லாரும் உங்க ரெஸ்யூம்ல வந்து இப்பவே வந்து உங்க ஸ்கில்ஸுக்கு கீழே லேசின்னு போடுங்க. உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஏன்டா அப்படி மடத்தனமா போட்டு வச்சிருக்கேன்னு கேட்டா அண்ணன் தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிருங்க. எஃபிஷியன்ட்டா ஒர்க் பண்றது வேற, சோம்பேறிங்கிறது வேற. தேவையில்லாத வேலைகளை அவாய்ட் பண்றவனையும் வேலையவே அவாய்ட் பண்றவனையும் ஒன்னா வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இவரு. என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது. யாராச்சும் சொன்ன பார்த்து சோம்பேறின்னு சொன்னா தப்பா எடுத்துக்காத, பி லேசி மை பிரதர் அப்படிங்கிறது வந்து அட்வைஸ் கிடையாது. இது ஏன்னா நம்ம ஹியூமன்ஸுக்கு வந்து நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ், நம்ம பண்ற தப்புகள்லாம் வந்து அதெல்லாம் தப்பே இல்லப்பா, அதெல்லாம் ஒரு மாதிரி கெத்து தான், அதெல்லாம் பரவாயில்ல, பெரிய விஷயம், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு கேட்க பிடிக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம ரீல் வந்து நல்லா போகணுங்கிறக்காண்டி தப்பு தப்பா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பி லேசி மை பிரதர். அட போயா. நீங்க ஸ்கூல் இல்ல காலேஜ்ல படிச்சுட்டே இருந்தா இந்த வீடியோவை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட கிளாஸ் பசங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஜஸ்ட் இந்த 2 சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 1, லெஸ் அவைலபிலிட்டி ரூல். எல்லா நேரமும் எல்லார் கூடவும் சுத்தாதீங்க, கொஞ்சம் அன்அவைலபிளா இருக்க கத்துக்குங்க. எந்த ஒரு மனுஷன் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கானோ மக்கள் அவனோட வேல்யூவை குறைச்சிடுவாங்க. சில நேரங்கள்ல தனியா இருக்கிறது உங்களோட பிரசன்ஸா இன்னும் பவர்ஃபுல்லா மாத்தும். அதாவது நான் அன்அவைலபிளா இருக்கேன் பாரு, நான் வந்து உங்களோட எல்லாம் சேர மாட்டேன், எனக்கு வேலை இருக்குன்னு காட்டிக்கிறக்காண்டி எல்லாம் இருக்கக்கூடாது. உனக்கு நிஜமாவே வேலை இருக்குன்னா, உனக்கு அந்த டைம் தேவைப்படுதுன்னா அப்ப நீ வந்து ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த மாதிரி எனக்கு வேலை இருக்கனால வர முடியாதுன்னு சொல்றது வேற. எல்லாரும் மதிக்கணும், எனக்கு வந்து கிளாஸே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நான் போனாலே அப்படியே அப்படி எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறக்காண்டி இல்லை எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு இருந்தேன்னா உன்னை யாரும் அதுக்கப்புறம் கூப்பிடவும் மாட்டாங்க, உன்னை ஒரு ஆளாவே மதிக்க கூட மாட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் கண்டுக்காதீங்க உன. இதுக்கு பேர் சைக்காலஜி ட்ரிக்ஸா, டார்க் சைக்காலஜி ட்ரிக்ஸா? சரி. 2, அன்எக்ஸ்பெக்டட் கான்ஃபிடன்ஸ். மொத்த கிளாஸும் யாரையாவது பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க சிரிக்கிறதுக்கு பதிலா ரொம்ப காமா இருங்க. அப்போ யாராவது உங்களை பார்த்தா சும்மா லைட்டா ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணுங்க. அந்த செகண்ட் புரிஞ்சுப்பாங்க நீங்க இந்த கூட்டத்தோட ஒரு பகுதி இல்லைன்னு. அன்எக்ஸ்பெக்டட் கான்ஃபிடன்ஸ் தானே சொன்னா, அதுக்கும் யார் கூடயும் பேசாம சைலண்டா இருக்கிறதுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்கு? லூசு. சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே. இந்த மாதிரி வந்து யார்ட்டையும் பேசாம இருக்கணும், சிரிக்காம இருக்கணுங்கிற அதெல்லாம் தேவையே கிடையாது. எதுக்கு அதெல்லாம்? நீயாவே இருந்துட்டு போ, நீயாரு, உனக்கு பிடிச்சவங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, உனக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து நீ உன்னோட ரியல் கேரக்டர் காமிக்கும் போது ரெஸ்பெக்ட் ஆனா கிடைக்கும், தேவையான இடத்துல ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் வேணும், நான் போனாலே எல்லாரும் என்ன ரெஸ்பெக்ட், அதெல்லாம் எதுக்கு? அது உனக்கு வாழ்க்கையில முன்னேறது முக்கியமா, இல்லாட்டி வந்து எல்லாரும் என்ன மதிக்கணும், நான் போனாலே என் கால் மணி எல்லாரும் தொட்டுக்கும் பண்ணுங்க நினைக்கிறது முக்கியமா? ஜாலியா இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட சிரிச்சுக்கிட்டு தேவையான விஷயத்த கத்துக்கிட்டு அவ்வளவுதான், அதே போதுலடா. என்னடா பண்றீங்க ரெஸ்பெக்ட் சிக்மா ஆல்ஃபான்ட்டு? ப்ரோ சைலண்டா இருந்தா ஏன்டா சோகமா இருக்கேன்னு கேட்கறாங்க. என்ன சொல்றேன்னே தெரியல ப்ரோ. நீதான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் நம்ம சைலண்டா இருப்போம், எல்லாம் நம்மள வந்து கெத்தா நினைச்சுக்கிட்டு இருப்பானுங்க அப்படின்னு. ஆனா பாக்குறவனுக்கு பாடுற ஏதோ சைலண்டா ஏதோ அழுகுறாண்டா மனசுக்குள்ள தான் நினைப்பாங்க. கூகுள்ல போய் மசார் எமோட வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்னு சர்ச் பண்ணி பாருங்க. இந்த சீக்ரெட் உலகத்துல இருக்கிற வெறும் 1% பேருக்கு மட்டும் தான் தெரியும். சாதாரண ஒரு கிளாஸ் தண்ணி உங்க மொத்த வாழ்க்கையை மாத்திடும். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து 2 கையாலையும் பிடிச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டு மெதுவா இதை சொல்லுங்க, என் வாழ்க்கை ரொம்ப அழகா மாறிட்டு இருக்கு, தேங்க்யூ வாட்டர், ஐ லவ் யூ வாட்டர். அப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிருங்க. இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, இது ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். சொல்ல போனா குவாண்டம் பிசிக்ஸ் கூட தண்ணிக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்லுது. நம்ம உடம்புல 70% தண்ணி தானே இருக்கு. தண்ணிக்கு ஞாபக சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு குவாண்டம் பிசிக்ஸ் சொல்லுதான். என்னென்னமோ உருட்டுறானுங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டி விடுறானுங்க. இது வந்து சீக்கிரட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், 1% மக்களுக்கு மட்டும் தான் தெரியும். எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுது, பாசிட்டிவிட்டி. ஐயோ பைத்தியக்காரனுங்களா. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஸ்டார்டிங்ல வந்து நம்ம பெண்களை அவாய்ட் பண்ணோம், அப்புறம் ரிலேஷன்ஷிப் அவாய்ட் பண்ணோம், ஃப்ரெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணோம், ஒர்க் பண்றதை அவாய்ட் பண்ணோம். இப்போ வந்து தண்ணியோட பேச்சுவார்த்தை நடத்த போறோம். தண்ணி கிட்ட போய் தேங்க்யூ வாட்டர், ஐ லவ் யூ வாட்டர் ப்ரொபோஸ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னமோ சொன்னானே, நம்ம பாடியில 70% தண்ணி தான் இருக்கு, அப்ப வந்து தண்ணிக்கு வந்து பவர் இருக்கு, தண்ணி வந்து நம்ம சொன்னா கேட்கும், நம்ம சொல்றது தண்ணி கேட்கும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏன்டா அப்ப என் உடம்புல வந்து கால்சியம் தான் இருக்கு, நான் போய் சிமெண்ட் மூட்டை கூட பேச முடியுமாடா அதுக்காண்டி? வாழ்ந்தா உன் கூட தான் வாழ். டேய் அறிவு இருக்காடா உனக்கு? கண்டிப்பா நம்ம கடைசியா பார்க்க போறதா நான் பார்த்ததுலே ஒரு ரொம்ப மலுமட்டத்தனமான ஒரு அட்வைஸ். இந்த அட்வைஸ் ஃபுல்லா பார்த்துட்டுலாம் இல்ல, ஒவ்வொரு டைலாக் பேசி முடிக்க அடிக்க போறேன். இந்த ரீலோட கான்செப்ட் என்னன்னா, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஸ்கேமு, அதெல்லாமே வந்து ஒரு ட்ராப்ஸ். இங்க வந்து எல்லாரையும் வந்து முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க, இது வந்து ஒரு
ஸ்கேம், ஸ்கூல் காலேஜ் போய் படிக்கிறது எல்லாமே வேஸ்ட், எஜுகேஷனே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேச போறாரு. அதான் கான்டெக்ஸ்ட். படிச்சா மட்டும்தான் உங்க லைஃப்ல நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ற உலகத்துல இங்க டாப் பொசிஷன்ஸ்ல இருக்க நிறைய பேரு படிச்சவங்களே கிடையாது. யார் சொன்னா? எந்த டேட்டா எதை வச்சுட்டு இப்படி பேசுறீங்க? நீங்க டாப்ல இருக்கவங்க யாருமே வந்து படிச்சவங்க கிடையாதுன்னு, படிக்காம அலுமட்டையாக தான் எல்லாம் மேலே ஏறி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா? மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்றான். இஷ்டத்துக்கு இன்னும் இருக்கு. இங்க அரசியல இருந்து இப்ப பிசினஸ்ல 500 கோடி 600 கோடி சம்பாதிக்கிறாங்களே, அவங்க படிச்சவங்க கிடையாது. யாரு ப்ரோ சொன்னா? உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட இதை விட கேவலமான, இதை வர ஒரு டம்மியான ஒரு இன்ஃபர்மேஷன் வரவே வராது. 500 கோடி 600 கோடி சம்பாதிக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்க கிடையாதான். அம்பானி படிச்சால் தான், எஜுகேட்டட் டிகிரி ஹோல்டர் தான். இங்க நிறைய மேல இருக்க பிசினஸ் பண்றவங்க படிச்சவங்க தான். நீங்க யாரை சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்ல. படிச்சா மட்டும்தான் உங்க லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்றவங்க நிறைய பேர் காலேஜோ ஸ்கூலோ டிராப் அவுட். இந்த படிச்சா மட்டும்தான் அப்படின்றதே ஒரு ட்ராப். படிச்சா மட்டும்தாங்கிறதே ட்ராப்பு. ஸ்கூலு ட்ராப்பு, காலேஜ் ஸ்கேமு. இங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பைத்தியக்காரன். அறிவு இருக்காடா உங்களுக்கு? டேய், படிச்சா உங்களுக்கு டிசிப்ளின் கத்துக்கலாம், ஆனா பணக்காரன் ஆக முடியாது. பணக்காரன் ஆகணும்னா டிசிப்ளினோட சேர்த்து அறிவு வேணும். அந்த அறிவு வேணும்னா அறிவு வளரணும். அந்த அறிவு வளரணும்னா எஜுகேஷன் வேணும். இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. எஜுகேஷன்ற பேர்ல 15 இயர்ஸா 9 to 5 அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை நம்ம லைஃப்ல ஆழமா பதிய வச்சுட்டு, சரிப்பா 9 to 5 வேணாம், நீங்க எப்படி வந்து நடுராத்திரி எந்திரி ஸ்கூலுக்கு போறீங்களா? என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது? எந்த டைம்ல தான் உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் வைக்கணும்? 9 to 5 வச்சா வந்து இது வந்து ஒரு எலி எதுன்னு என்னமோ சொல்லுவானுங்களே, பெருச்சாலி ஓட்டப்பந்தயம், இது ரேட் ரேஸ் அப்படிங்கிறது. வேற எப்படிதான் பண்ணணும்? தெரியாம ஏன்டா அடுத்து என்ன பண்ணலாம்டா அப்படின்னு யோசிக்கும் போது டக்குனு கேம்பஸ் உள்ள வந்து இந்தப்பா 9 to 5 ஜாப் இங்க இருக்கு, உனக்கு இவ்வளவு பேன்னு சொல்லிட்டு நம்மள பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக விடாம தடுத்துவாங்க. பிரெயின் வாஷ் பண்ணிட்டு போக விடாம தடுத்துறாங்களாம். என்னப்பா இவன் வெறி நாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? டேய், outside how many people waiting, even off பண்ணு. ஏயா கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகிறது, கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கிறதுக்கு அவன் எவ்வளவு தவம் கிடக்குறான் தெரியுமா? அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? அது வந்து ஏதோ ஒரு கெட்ட விஷயம், அது வந்து ஒரு தீய செயல், அதுக்கிட்ட தப்பிச்சுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு 2% பீப்புள் தான் கேம்பஸ்ன்ற ஒரு பிரெயின் வாஷ் சாப்டருக்குள்ள விழாம நம்ம லைஃப்ல ஏதாவது ஒன்று பெருசா அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கிங்டம் கிரியேட் பண்றாங்க தெரியுமா? அவங்க தான் லைஃப்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஜாப்ல ஒரு மாசம் ஜெயிக்கணும், ஆனா பிசினஸ்ல ஒரே வாட்டி ஜெயிச்சா போதும், மொத்த லைஃபையும் நீங்க ஈஸியா ரூல் பண்ணலாம். ஏன் ப்ரோ கண்ணு வந்து ஒரு மாதிரி இப்படி போகுது? கார் ஃப்ரெஷ்னர் ஏதாவது எடுத்து மூக்குல வச்சிட்டீங்களா? தப்பாலாம் நான் சொல்ல, கார் ஃப்ரெஷ்னர் தான் சொன்னேன். அதாவது வேலைக்கு போனா வந்து மாசம் ஜெயிக்கணும், பிசினஸ்ல ஒரு டைம் ஜெயிச்சா போதும். அப்பா, வேலைக்கு போறவன் எந்த அளவு கஷ்டப்படுறானோ அதே அளவுக்கோ இல்ல அதை விட அதிகமான கஷ்டமோ பிசினஸ் பண்றவன் பண்ணி ஆகணும். தினம் தானே கஷ்டப்படணும். சும்மா ஒரு டைம் ஓகே என் பிசினஸ் ஒரு டைம் இந்த மாசம் சக்சஸ் ஆயிருச்சு, நான் கால் ஆடிட்டு உட்காந்தானா அடுத்த மாசம் அவன் பிசினஸ் படுத்துரும். ஒரு 2% பீப்புள் தான் வந்து இந்த ட்ராப்ல இருந்து வெளியே வருவாங்க. மத்த எல்லாருமே வந்து முட்டாளுங்க, மத்த எல்லாருமே வந்து லூசர்ஸ். அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போறவங்களா லூசர்ஸ், பிசினஸ் பண்றவங்களா வின்னர்ஸ். எல்லாருமே இங்க பிசினஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி எல்லாரும் பிசினஸ் பண்ணவும் முடியாது. அண்ட் வந்து அது ஒன்றும் தப்பும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். எல்லாருமே வந்து பிசினஸ் பண்ணணும், இந்த பெருச்சாலை ஓட்டத்துக்குள்ள போக கூடாது, எல்லாருமே இந்த சிஸ்டம் விட்டு பிரேக் பண்ணி வெளியே வாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க தான் லைஃப்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஜாப்ல ஒரு மாசம் ஜெயிக்கணும், ஆனா பிசினஸ்ல ஒரே வாட்டி ஜெயிச்சா போதும். இப்போ 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்கூல் காலேஜ் டிராப் அவுட், படிக்கல, எஜுகேஷன் இல்ல. இன்னொருத்தர் இருக்கான், அவன் வந்து படிச்சிருக்கான், டிகிரி ஹோல்டர் தான், படிச்சிருக்கான். ஓகேவா? இப்போ இவங்க 2 பேர்த்துல யாருக்கு வந்து சர்வைவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம்? இதுல டிபேட்டே பண்ண தேவையில்ல. ஆஃப்கோர்ஸ் படிச்சவனால தான் சர்வை பண்ண முடியும். சும்மா இன்னமும் வந்து படிச்சு வேலைக்கு போறத விட பிசினஸ் பண்றது ஈஸி, அந்த ஒரு பிரெயின் வாஷ்ல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்றது அவ்வளோ ஈஸி, சொல்ற அளவுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது. தினம் தானே கஷ்டப்படணும், தினம் வந்து புது கஸ்டமர் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கணும், பிசினஸ்ல ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதை பார்க்கணும், ரெண்ட் பே பண்ணணும், டாக்ஸ் கட்ட வழியை பார்க்கணும், நம்ம கீழே வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கஸ்டமர் எப்படி ரெகுலர் கஸ்டமரா மாத்தலாம்னு பார்க்கணும். இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் இருக்கு. ஈஸியா இருக்கு எல்லாமே. ஒரு வாட்டி ஜெயிச்சா போதுமா? ஆனா பிசினஸ்ல ஒரே வாட்டி ஜெயிச்சா போதும். இவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒர்க் போறதை வந்து டிகிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 9 to 5 எல்லாம் என்ன கிடைக்குது, 9 to 5 சொல்லிட்டு அதை ஏதோ ஒரு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸே அவங்க சொல்ற அதே 9 to 5 ஜாப் போய் தான் இன்னைக்கு அவங்க சொந்தமா ஒரு போனோ, பைக்கோ, காரோ இல்லாட்டி சொந்த வீடோ வாங்க முடிஞ்சிருக்கு. ஆனா இவங்க சொல்றது என்னன்னா இதெல்லாமே ஒரு ட்ராப், இதெல்லாமே ஒரு ஸ்கேம் சிஸ்டம்ங்கிறாங்க. சரி, இப்போ இவர் இவ்வளவு சொல்றாருல்ல, இவரோ இல்ல இந்த மாதிரி வந்து டைலாக் பேசி சுத்திட்டு இருக்க யாரோ, நாங்க என் குழந்தைய வந்து ஸ்கூல் காலேஜுக்குலாம் அனுப்ப மாட்டோம், வீட்லயே தான் வச்சு போன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல யாராச்சும் பண்ணுவாங்களா? எல்லாம் இந்த ரீல்ஸ் பேச்சுக்கு தான், எல்லாம் இந்த ரீல்ல தான் பேசுறது. இந்த மாதிரி ரியாலிட்டின்னு வரும்போது ஒத்த பையன் நிக்க மாட்டான். ஒரு பிக்கிங்
சரி ஓகே, அட்வைஸ் எல்லாம் அவ்வளோதான். ஆனால் நான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று பேசணும், அதை பேசிட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறது, இந்த மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறது எல்லாமே வந்து அவ்வளோ ஹெல்ப் எல்லாம் பண்ணாது. ஆக்சுவலாக அது சில விதத்தில் அது வந்து கொஞ்சம் ட்ராபேக்ஸ் தான். உட்காந்து ஒரு நாளைக்கு 50 மோட்டிவேஷன் ரீல்ஸ், டிசிப்ளின் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கறனால நீங்கள் நிஜமாவே மோட்டிவேட்டோ டிசிப்ளினோ ஆக மாட்டீங்க. அட் சம் பாயிண்ட் இது என்ன ஆகும்னா, இதெல்லாமே இன்ஸ்பிரேஷனுக்காக பார்க்க ஆரம்பிச்சு அதெல்லாமே என்டர்டைன்மெண்ட் ஆயிரும். அண்ட் அதில் டேஞ்சரஸான விஷயம் என்னன்னா, நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சது நம்ம ப்ரொடக்டிவ் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை நமக்கே தெரியாமல் கொடுத்துரும். உட்காந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்குள்ள ஓகே சார், இன்னைக்கு ஏதோ சம்திங் ஏதோ வேல்யூபிளாக பார்த்துட்டோம், இன்னைக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராக்ரஸில் இன்னொரு ஸ்டெப் ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனை மைண்டுக்கு கொடுத்துரும் அது. ஆனால் அடுத்த நாள் நம்ம நேற்று என்ன ரீல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னு யோசிச்சு பார்த்தாலே அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கு, இதுலேருந்து என்ன தான் நம்ம கற்றுக்கிட்டோம்? ஏன்னா இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு குயிக்காக ஒரு இன்ஸ்டன்ட்டாக நமக்கு வந்து ஒரு எமோஷனல் ஹை கொடுக்கும், ஒரு டோபமைன் கொடுக்கும். அது வந்து ஓகே, நம்ம வந்து சேஞ்ச் ஆகுறோம், நம்ம கேரக்டர் சேஞ்ச் ஆகுது, சம்திங் நம்மளை சுற்றி ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தப்பான தாட்டை மைண்டுக்குள்ளே கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குற பர்சனாக இருந்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரியலைஸ் ஆகும். நான் மோட்டிவேஷன் கண்டே ஃபுல்லாக தப்புன்னுலாம் சொல்லலை. ஜென்யூனாக இருக்க சில அட்வைஸோ, ஜென்யூனாக இருக்க சில தாட்ஸோ யூஸ்ஃபுல் தான். ஆனால் எப்போ பார்த்தாலும் வந்து மோட்டிவேட் ஆகிறேன், டிசிப்ளின் ஆகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரீல்ஸாகவே பார்த்துட்டு இந்த மாதிரி கண்டென்ட்டே கன்சியூம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரியாலிட்டியில் ஒன்றுமே நடந்திருக்காது. ஓகே நண்பர்களே, அப்படி தான் வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்கே இருக்க இத்தனை அட்வைஸில் இதை விட மோசமான ஒரு அட்வைஸ் வந்து இந்த ஹெல்த் அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கவங்கலாம். ஆனால் ஏன் அதெல்லாம் அந்த வீடியோவில் எடுக்கலன்னா, ஆல்ரெடி அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் அதை பாருங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி மறக்காம வீடியோ லைக் பண்ணிருங்க. நான் போயிட்டு தண்ணி கிட்ட ப்ரொபோஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஐ லவ் யூ வாட்டர், வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும். நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.